ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். என் பேர் அம்ருதா. நான் 7th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். இப்போ எனக்கு சி ப்ரோக்ராம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ சி ப்ரோக்ராம் பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு சி ப்ரோக்ராம் பார்க்கலாம். எனக்கு சியில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சின்டாக்ஸும் அந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனக்கும் எவென்ச்சுவலாக ஸ்டார்டிங் ஆஃப் 7th எனக்கு சுத்தமாக புரியல, வரலை, எனக்கு அது பிடிக்கல. பட் ஆனால் நான் லாஸ்ட்டாக ஆனுவல் எக்ஸாமுக்கு தான் இது வந்து படித்தேன். பட் ஆனால் செம்ம ஈஸி தான். நம்ம சின்டாக்ஸ் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கான்செப்ட் ஈஸியாக இருக்கணும். கான்செப்ட் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்டீஜர் வேரியபிள் நிறையா இருக்கும் இதில். பட் ஆனால் நமக்கு வந்து ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது நமக்கு ஈஸி தான். ஸோ இப்போ என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னா, ஒரு யூசர் கிட்டேருந்து ஒரு நம்பர் இன்புட் வாங்கி அதோட ஸ்கொயரையும் கியூப்பையும், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் 3ன்னு டைப் படித்தாங்கன்னா அதோட ஸ்கொயர் என்ன, 3 × 3 9, கியூப் என்ன 3 × 3 × 3 27. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா #include stdio.h. இது என்னதுன்னா, பொதுவாக நம்ம சியில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஃபைல் பேர் தான் ஹெடர் ஃபைல் ஆர் லைப்ரரி ஃபைல். ஸோ அது வந்து conio.h நிறையாவே இருக்குது. பட் ஸ்டாண்டர்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஈஸி டு ஆப்ரேட், அதனால நான் இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது மெயினும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம்ல, கர்லி ப்ராக்கெட், இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ரீசன். அதுக்கப்புறம் இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேரியபிள் டைப் இன்டீஜர், நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இன்டீஜர்னு ஃபுல்லாக கொடுக்க மாட்டோம், வெறும் இன்ட்டுன்னு தான் கொடுப்போம். இன்ட் ஏ பி சின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சின்டாக்ஸில் மெயினாக செமிகோலன் கொடுக்கணும். இப்போ கம்ப்யூட்டருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ முடியுதுன்னு தெரியாதுல்ல. இப்போ செமிகோலன் கொடுத்தா ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலான்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அடுத்து இப்போ யூசர் கிட்ட இருந்து தானே இன்புட் வாங்க போகிறோம், அதனால printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். என்டர் வேல்யூ, சாரி நான் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த printf என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு யூசருக்கு இப்போ என்ன கொடுத்தாலும் அதை வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். பாருங்க, இது அப்படியே வரும் பாருங்க. பில்ட் அண்ட் ரன் கொடுத்தா என்டர் வேல்யூன்னு கேட்டிருக்கா. இன்னும் நம்ம மற்றதெல்லாம் கொடுக்கல, ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து இப்போ வேல்யூ என்டர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன செய்யறது, அந்த வேல்யூவை எங்கே ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லணும்ல. இந்த டைப் என்ன, %d. இன்டீஜருக்கு நம்ம %dன்னு சொல்லுவோம். இது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இப்போ வந்து கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறோம், இன்டீஜர்னு கொடுத்துட்டோம், அது வரை இங்கே தானே கொடுத்தோம், நம்ம மெமரி அலோகேஷன்லையும் சொல்லணும்ல. அதனால %d அட்ரஸ் ஆஃப் ஏ, நான் ஏ வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதில் என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து %d இது ஒரு இன்டீஜர், அதுக்கப்புறம் ஏயோட இடத்துல ஸ்டோர் பண்ணும். வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு டப்பா இருக்கு, அதில் இன்டீஜர் டைப் ஸ்டோர் பண்ணுறோம். 3 டப்பா வச்சுக்கிறோம், அதுதான் ஏபிசி, அது பேர் ஏபிசி. ஸோ ஏங்கிற டப்பாக்குள்ளே இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க, சிம்பிளாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான். அடுத்து இப்போ வந்து பி, நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணுங்க, திருப்பி இன்ட்டுன்னு கொடுக்கக்கூடாது. ஸோ வந்து ஸ்கொயர்னா அந்த நம்பர் இன்ட்டு திருப்பி அந்த நம்பர். ஸோ இதில் நம்ம வந்து ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். சி பொறுத்த இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குல்ல, அதனால நம்ம இது யூஸ் பண்ணுறோம். சி இஸ் ஈக்குவல் டு கியூப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு a × a. இப்போ printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு the square of given number is
percentage d comma b. So comma semicolon கொடுத்தாச்சு. and இப்போ திருப்பியும் இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சாரி, இது கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது இதுக்கும் இதே கொடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஒரே பிரிண்ட்எஃப்லையும் கொடுக்கலாம், பட் ஆனால் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது நம்ம வேரியபிள் சி கொடுக்குறோம். அண்ட் இது கியூப் தானே, இதுல என்ன கொடுத்தாலும் நான் வரும்னு சொன்னேன். பட் ஆனா இப்போ இங்க பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வேல்யூ கொடுக்குறோம். இப்போ நான் தான் யூஸ்ன்னு வச்சுக்கோங்க, நான் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் 3ன்னு கொடுத்தா கியூப் ஒன்று வரலாம், ஸ்கொயர் வேற வரலாம். கியூப் அண்ட் ஸ்கொயர் டிஃபர் ஆகும் ஒரு நம்பருக்கு. அதனால இங்க பர்சன்டேஜ் டின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல பி சப்ஸ்டிடியூட் ஆகும், இந்த இடத்துல சி சப்ஸ்டிடியூட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து பர்சன்டேஜ் டி அப்புறம் வேரியபிள் நேம் கொடுக்குறோம். வாங்க இது பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்டர் வேல்யூன்னு கேட்டிருக்கா, நான் 6ன்னு கொடுக்குறேன். The square of the given number is 36. The cube of the given number is 216. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரே லைனில் இருக்க கொசன் இருக்கேன்னு நம்ம நியூ லைன் கேரக்டர் தரலாம். இது ஒன்றும் இல்லை, அடுத்த லைனில் கொடுக்கும், அவ்வளோதான். அவுட்புட்டே அடுத்த லைனில் கொடுக்கும். சாரி, இதுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும், நான் சரியாக பார்க்கல. enter value இப்போ 3ன்னு எடுத்துக்கிறேன். 9 and 27 வரணும். The square of the given number is 9. The cube of the given number is 27. So your output வந்துச்சு. Thank you guys. Bye. Please subscribe to my channel.